இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சிறிய விஷயங்கள் பெரிய தாக்கங்கள், சிறிய சிருஷ்டியை கூட பெரிதாக பராமரிப்பவர். மத்தேயு 10:29 மற்றும் 31. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் 1 தரையிலே விழாது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு ஊழியத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி ஆலோசனைகளையும் ஆறுதலையும் கூறுகின்றார். நாம் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவிகள் படைப்பில் சிறியவைதான், ஆனால் தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் எப்பொழுதும் அவைகளுக்கு உண்டு என்பதை உணர்த்துகின்றார். அவருடைய சித்தம் இல்லாமல் அவைகளில் 1 தரையிலே விழாது. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து அவர் எண்ணாதிருப்பாரோ? நம் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? உங்களுடைய வாழ்க்கையிலும் நிகழும் ஒவ்வொரு காரியம், அது சிறிய காரியமாக இருந்தாலும் கூட நாம் அதை கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அறிந்திருக்கிறார். அவர் பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல. மனிதருடைய பார்வையில் அவை மதிப்பில்லாதவைகளாக கருதப்பட்டவைகள், மனிதர்களுக்கு சிறியதாக தோன்றினவைகள். தேவன் கவனித்திருக்கிறார். சிறிய விஷயங்களாக காணப்படுகிறது கூட தேவன் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த குருவிகள் கூட உங்கள் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில் விழுவதில்லை என்றால், அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்கள் அதைவிட அளவில்லாத மதிப்பு மிக்கவர்கள். அவருடைய பிள்ளைகளான நம்மை அவர் இன்னும் எவ்வளவு அதிகமாக அக்கறையுடன் கவனிப்பார். ஆகையால் பயப்படாமல் முழு நம்பிக்கையோடு அவரை சார்ந்து வாழ்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களை போஷித்து பராமரித்து எங்களை நித்தவும் நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.